வணக்க மக்களை, நான் விஜயதரன். தமிழில் இருக்கிற விடயத்தை பார்க்கறதுக்கு முதல் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தீபாவளி. அனைத்து தமிழ் மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா, வாய்ஸ் ஆஃப் அனுஷன் கைது செய்யப்பட்ட தொடர்பாக. இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஊடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. யூடியூபர் அனுஷன் வந்து கைது செய்யப்பட்டது உண்மையாவே ஒரு மனவேதனை அளிக்குது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வைத்தியசாலையில நடந்த விவரத்துக்காக இந்த வீடியோ பதிவு செய்யல. ஒரு வீதியில ஒரு விபத்து நடைபெறுது. ஒரு நபர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. வீதியில போன ஒரு நபர், அது யூடியூபராக இருக்கலாம், இல்ல வேறு நபராக இருக்கலாம். அவர் வந்து அந்த நபரை வந்து தன்னுடைய வாகனத்திலேயோ இல்ல எந்த வாகனத்திலேயோ ஏற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஒரு உதவி நிமித்தமாக, ஒரு மனித நேய நிமித்தமாக. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. வைத்தியசாலையில அவர் வந்து அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடி கொண்டே சேர்க்கும் பொழுது வந்து என்ன பதட்டத்துல போவார்ன்றதை, அது உறவாக இருக்கலாம், இல்ல தெரிஞ்ச நண்பரா இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். ஆனா ஒரு மனிதன் அந்த 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 உயிருக்கு போராடுற அந்த நபரை வந்து காப்பாற்றணும்ன்ற ஒரு முயற்சியில வைத்தியசாலை கொண்டு போகும் பொழுது வந்து எல்லா பதட்டமும் இருக்கலாம். சில வேளையில அனுஷன் வந்து பேசின தொனி தவறாக இருக்கலாம். அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. அனுஷன் சொன்னாதான் நாங்க இதுல வீடியோல சொல்றோம். அனுஷன் வந்து இப்படி காயப்பட்டிருக்காரு, ஒரு உயிருக்கு போராடுறாரு சொல்லி என்ன சொல்ற வைத்தியர்கிட்ட, பெண் வைத்தியர்கிட்ட சொல்லும் பொழுது வந்து பெண் வைத்தியர் பேசின அந்த வார்த்தை உண்மையா இருந்தா நிச்சயமாக தவறு. அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. என்ன பிரச்சனை சொன்னா, விபத்து, அதாவது விபத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடி அங்க அவரை வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது வந்து விபத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தே ஆகணும். தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே, வைத்தியசாலை நிர்வாக பிரச்சனை, யூடியூபர் நிர்வாக பிரச்சனை ஒரு சைட்ல வச்சிருவோம். தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அனுஷன் கைது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு முன்னுதாரணமா போயிடும். ஏன்னு சொன்னா, அனுஷன் கைது செய்யப்பட்ட வடிவம் தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. வீதியில ஒரு நபர் வந்து விபத்துக்கு உள்ளாகி உயிருக்கு போராடுறாரு. அவரை காப்பாற்றி கொண்டு போய் வைத்தியசாலையில சேர்க்க முற்பட்ட ஒரு மனிதர், யூடியூபர் விட்டுருங்க, ஒரு மனிதர், அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுறாருன்னு சொன்னா, இனி எதிர்காலம் எதை நோக்கி போகும்? ஒரு நபரும் வீதியில யார் என்ன சொல்றது காயப்பட்டாலோ என்ன நடந்தாலும் உயிருக்கு போராடினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டுக்கிட்டா கொண்டு வைத்தியசாலையை சேர்த்தா நீதிமன்றத்துல நிக்கணும், இல்ல போலீஸ்ல போய் கைது செய்யப்படுவோம்னு சொன்னா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. எதிர்காலத்துல இவ்வாறான ஒரு விபத்துகள் நடைபெற்றா நிச்சயமாக எந்த நபரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, நம்ம உதவி செஞ்சா நம்மளை கொண்டு என்ன சொல்றது போலீஸ் விசாரணை செய்து கோர்ட்ஸ்ல விட்டுருவாங்க, நீதிபதி முன்னு விட்டுருவாங்க, நமக்கு தண்டனை தந்துருவாங்கன்ற பயத்திலே யாருக்கும் யாரும் உதவி செய்ய போக மாட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, எதிர்கால நம்முடைய அனைத்து மனித குலத்துக்கே ஆபத்து. இந்த வீடியோடாக நான் கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சட்டங்கள் மாற்றப்படும். நிச்சயமாக சட்ட சீர்திருத்தம், அதாவது குற்ற சட்ட சீர்திருத்தம் கட்டாயமாக சீர்திருத்தப்படணும். என்னன்னு சொன்னா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில சட்டங்கள் வந்து படிச்சவர்கள், அந்தஸ்துல இருக்கிறவர்களுக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியுது. என்ன சட்டத்தை கொண்டாலும் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. என்ன பொறுத்த மட்டும் இந்த புதிய கவர்மெண்ட் இப்பதான் வந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் சரிசமனாக சட்டமும் இயங்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம வந்து நம்ம படிச்ச ஒரு டாக்டர், நம்ம படிச்ச ஒரு லோயர், நம்ம வந்து இந்த அந்தஸ்துல இருக்கிறோம். எங்களுக்கு வந்து என்ன வழக்கு போட்டாலும் என்ன யாரையுமே கைது செய்யலாம்ன்ற ஒரு நிலை இருந்ததுன்னு சொன்னா, யாருமே யார் மீதும் எந்தவித இரக்கமும் கொள்ளாம எல்லாருமே காட்டு முராண்டித்தனமாகத்தான் வாழ முற்படுவாங்க. தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. சட்டங்கள் சீர்திருத்தப்பட்டே ஆகணும். அதன் அடிப்படையில வந்து சட்டங்கள் வந்து யார் ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் சரிசமனாக இருக்கணும். ரோட்டில உயிருக்கு போராடிய ஒரு நபரை வந்து நம்ம வந்து வைத்தியசாலையில அனுமதிச்சா, நம்ம வந்து என்ன சொல்றது ஜெயிலுக்கு போகணும்ன்ற நிலை வந்தா நிச்சயமாக யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. யூடியூபர் அனுஷன் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகம் வழக்கு கொடுத்திருந்தா 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அதுதான் நடுநிலைமை. நிச்சயமாக இது வந்து என்ன, அனுஷன் வந்து ரவடித்தனம் எதுவும் பண்ணலையே. நிச்சயமாக ஒருத்தர் உயிருக்கு போராடி இருக்காரு, அவரை கொண்டு வைத்தியசாலை அனுமதிக்க முற்பட்டிருக்காரு. முற்படும் பொழுது வந்து நீங்க வந்து 2 பேர் சரி தவறுகள் இருக்கலாம். அனுஷன் வந்து விபத்துல காயமடைஞ்ச நபரை வைத்தியசாலையை கொண்டு போக முற்படுறாரு. அப்ப அவர் ஒரு பதட்டத்தில் இருப்பாரு. நிச்சயமாக அந்த பெண் வைத்தியரும் யாரையோ நோயாளியை பார்த்து கொண்டிருக்காங்க. சரி, ஓகே. ஆனா இவர்லயும் பிள்ளை கிடையாது, அவர்லயும் பிள்ளை கிடையாது. இதுல என்ன பிள்ளைன்னு சொன்னா, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நிச்சயமாக ஒரு தவறு. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்கால மனித குலத்துக்கு ஆபத்து. ஒருத்தர் வீதியில வந்து என்ன சொல்றது உயிருக்கு போராடினா இனி யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அனுஷன் கைது மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து என்ன சொல்றது எங்க மனித குலத்துக்கே ஆபத்தான விடயம். என்னன்னு சொன்னா, நான் வேற விடயத்துக்காக சொல்லல. இது வந்து என்ன சொல்றது வீதிகள்ல விபத்துகள் ஏற்படுறது சகஜம். அதன் அடிப்படையில வந்து இந்த நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்ய போனா நம்ம வந்து ஜெயிலுக்கு போகணும்ன்ற நிலை வந்தா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க.
வைத்தியத்துறைகள் உண்மையாவே ஒரு கவனத்தை செயற்படுங்க. ஒரு நபர் வந்து முன்னுக்கு வந்து ஒரு மனித குலத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழணும் முற்பட்டா நிச்சயமாக தவறுகள் இருக்கலாம். இப்ப அவர் பேசின துணிகள் பிள்ளையா இருக்கலாம். எதுவா இருந்தா கூட இது ஒரு மருத்துவ சம்பந்தமான உயிர் சம்பந்தமான விடயம். இதை வந்து 2 பேர் பேசி தீர்த்திருக்கணும். இல்ல போலீசார் வந்து 2 தரப்பையும் பேசி தீர்த்திருக்கணும். அவங்களோட பிரச்சனைகளை 2மே செய்யாம அவரை கைது செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு. என்னை பொறுத்த மட்டும் இது இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம், இனி எதிர்வரும் காலங்களில் வந்து என்ன ரோட்ல யாருமே காயப்பட்டு கிடந்தா கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. நிச்சயமாக கௌரவ அனுரகுமார் திசாநாயக்கா, அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்ற சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்ன்றது தாழ்மையான கருத்து. என்னை பொறுத்த மட்டும் நீதிமன்றத்துல நான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறேன். நான் அது அடிப்படையில வந்து இந்த பிணைகள்ல விடாம போய்சப் அனுசனை வந்து நேரடியாகவே விடுதலை செய்யணும். தவறு இருந்தா அதுக்கான ஒரு முதல் மன்னிப்பாக அதை கொடுத்துக்கணும். அவர் எதுவும் தவறாக பேசி இருந்தால் எவ்வாறான ஒரு வழிமுறையில அவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில கொண்டு போகணும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்திட்டு அவரை வந்து விடுதலை செய்யணும் என்றதை என்னுடைய தாழ்மையான கருத்து. பிணையில விட்டா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இனி எதிர்கால சமூகத்துக்கு வந்து நம்ம வந்து எந்த உதவியும் செய்யக்கூடாது. யாருக்கும் வீதிகள்ல யாரும் உயிருக்கு போராடினா உதவி செஞ்சா எங்களுக்கு வழக்குகள் அது இதர் வருமானு சொல்லி யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய உண்மையாவே அரசாங்கம் வந்து இதை கவனத்துல கொள்ளணும். நம்ம வந்து தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லாம் பார்க்காதுங்க. எல்லாரும் உயிர், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் எந்த நேரமும் வரலாம். எப்படி வரும்னு தெரியாது. அதன் அடிப்படையில் வந்து இது முக்கியமான விடயம். நம்ம வந்து அவர் இவர் என்று பார்க்காம நம்ம வந்து மனித குலம் என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த மட்டும் இது மனித குலத்துக்கான இந்த வீடியோவாய் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.